வெல்கம் டு அவர் ஏசிகே எஜுகேஷ்னல் சேனல். அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 18 வெஃகாமை. குறள் எண் 1. நடுவின்றி நன்பொருள் வெஃகின் குடிபொன்றி குற்றமும் ஆங்கே தரும். பொருள்: பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டு அதனை கவர்ந்து கொள்ள நினைப்பவன் குடும்பம் நாசம் அடையும், பழியும் ஏற்படும். பிறர் சொத்தை அபகரிக்க நினைப்பவனுக்கு சந்தான நாசமும் ஏற்படும் என்பது கருத்து. குறள் எண் 2. படுபயன் வெஃகிப் பழிபடுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். பொருள்: தமக்கு பல நன்மைகள் வருவதாக இருந்தாலும் பழிபாவங்களுக்கு அஞ்சி நேர்மை தவறாதவர்கள் பிறர் பொருளை வஞ்சித்து கவர்ந்து கொள்ள நினைக்க மாட்டார்கள். ஒருவனுடைய பொருளுக்கு மற்றொருவன் உரிமை உடையவன். குறள் எண் 3. சிற்றின்பம் வெஃகி அறனல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர். பொருள்: அழியாத பேரின்பம் நாடும் சான்றோர் அழியும் சிறு இன்பங்களுக்காக தர்மம் மீறிய எந்த செயலையும் செய்ய மாட்டார்கள். குறள் எண் 4. இளம் என்று வெஃகுதல் செய்யார் புலம் என்ற உண்மையில் காட்சியவர். பொருள்: ஐம்புலன்களையும் அடக்கி வாழ்பவர் வறுமையில் வாடினாலும் பிறரது பொருள் மீது ஆசைப்பட மாட்டார்கள். குறள் எண் 5. அக்கி அகன்ற அறிவெண்ணாம் யார் மாட்டும் வெஃகி வெறிய செய்யின். பொருள்: தரம் தெரியாமல் எல்லோரிடம் பொருளை கவர விரும்பி தகாதவற்றை செய்தால் ஆழமாகவும் அகலமாகவும் படித்ததன் பயன்தான் யாதோ. வெஃகுதல் அறிவுடையார் செயலாகாது. குறள் எண் 6. அருள் வெஃகி ஆற்றின்கண் நின்றான் பொருள் வெஃகி பொல்லாத சூழக் கெடும். பொருள்: அறநெறி தவறாத அருளாலும் பிறர் பொருள் மீது ஆசை வைத்தால் கெடுவது உறுதி. இல்லறத்தில் வாழும் ஒருவன் அன்பு செலுத்தி உள்ளத்துறவு மேற்கொள்வதற்கு உரிய அருளாகிய அறத்தினை அடைய வேண்டும். குறள் எண் 7. வேண்டற்க வெஃகியாம் ஆக்கம் விளைவாயின் வேண்டும் அரிதாம் பயன். பொருள்: பிறர் பொருளை அபகரித்தலால் வரும் ஆக்கம் விரும்பத்தக்கது அன்று, விடத்தக்கது. ஏனென்றால் அவ்வாறு அபகரித்த செல்வத்தை அனுபவிக்கும் போது பயத்தோடு கூடிய நெஞ்சழிவே விளையும், நிம்மதி இராது. குறள் எண் 8. அஃகாமை செல்வத்திற்கியாதெனின் வெஃகாமை வேண்டும் பிறன் கைப் பொருள். ஒருவன் தனது செல்வமும் வளமும் குறையாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அவன் பிறருடைய பொருளை கவர வேண்டும் என்னும் இழிந்த குணத்தை கைவிட வேண்டும். குறள் எண் 9. அறனறிந்து வெஃகா அறிவுடையார் சேரும் திறனறிந்து ஆங்கே திரு. பொருள்: பிறர் பொருள் மேல் ஆசைப்படாத அறிவுடையோரிடம் சீதேவி தானே விரும்பி சேருவாள். இதில் செல்வமானது எப்படிப்பட்டவரை வலியச் சென்று சேரும் என்பது கூறப்பட்டுள்ளது. குறள் எண் 10. இரளீனும் எண்ணாது வெஃகின் விரலீனும் வேண்டாமை என்னும் செருக்கு. பொருள்: பின்விளைவை அறியாது ஒருவன் பிறர் பொருளை அபகரிக்க கருதினால் அக்கருத்து அவனுக்கு அழிவை தரும். அத்தகைய தீய செல்வம் வேண்டுவதில்லை என்று தெம்புடன் வாழும் வாழ்க்கை வெற்றியை தரும். இது போன்ற திருக்குறள் மற்றும் கல்வி தொடர்புடைய கணிதம் மற்றும் கணக்கு பதிவியல் மேக்ஸ் அண்ட் அக்கவுண்டன்சி பாடங்களை நமது ஏசிகே கல்வி சேனல் மூலியமாக அறிந்து கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.